புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனே. கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய். பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கெற்று. கொள்ளும் சிலம்பின கான் போதரிக் கண்ணினாய். குள்ளக் குளிரக் குடைந்து நீர் ஆடாதே. பள்ளி கிடத்தியோ. பாவாய். நீ நன்னாளால். கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். விளக்கம். கள்ளம் தவிர்ந்து என்கிறார் ஆண்டாள். தூக்கம் ஒரு திருட்டுத்தனம். பொருளைத் திருடினால் மட்டும் திருட்டல்ல. நேரத்தை வீணடிப்பதும் ஒரு வகையில் திருட்டுதான். அதிலும் பகவானை நினைக்காத ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நாமே செய்யும் திருட்டுதான். வயதான பிறகு திருப்பாவையை படிக்கலமே என நினைக்கக்கூடாது. அப்போது வாய் உளற ஆரம்பிக்கும். சில நேரங்களில் பாட முடியாமலே போய்விடும். இந்த பாடல் வெளியாகும் பத்திரிகையை பிடிக்க முடியாமல் கைகள் நடுங்கும். அப்போது பகவானை நினைத்து என்ன பயன்? இளமையிலேயே பகவானின் திருநாமங்களைச் சொல்லி அவரது திருக்கதையை படித்தால் செல்வங்கள் நம்மைத் தேடி வராதோ? Please like, share, comment, subscribe.